வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி A4 ஷீட்டை கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். A4 ஷீட்டை எப்படி 3D ஆர்காமிக்கு கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு A4 ஷீட்டை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்குவோம். இதை ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஒவ்வொருத்தையும் ஹாஃபாக கட் பண்ணணும். இதை ஒரு ஹாஃபு, இதை ஒருக்கு கட் பண்ணணும். அடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணி இதையும் ஒருக்கு கட் பண்ணுவோம். இப்போ 4 பீஸ் நமக்கு கிடைக்கும். சிசர்ஸை விட கத்தி வச்சு கட் பண்ணோம்னா நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த சைஸில் கட் பண்ணோன்னா ஒரு A4 ஷீட்டில் 32 ரெக்டாங்கிள்ஸ் கிடைக்கும். இன்னும் குட்டியாக பண்ணுவோம் அப்படின்னாக்க இது இந்த மாதிரி கட் பண்ணாக்க இன்னும் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும். பட் ஏதாவது 1-2 சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு இது மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணோன்னாக்கா 64 பீஸ் கிடைக்கும். A4 ஷீட்டை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கணும். இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை ஹாஃபாக்கி இந்த மாதிரி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி ஹாஃப் ஆனதை வந்து திருப்பி இந்த மாதிரி கட் பண்ணிக்குவோம். இதை ஹாஃபாக கட் பண்ணோம்னா இந்த பீஸ் கிடைக்கும். இதை ஹாஃபாக கட் பண்ணோம்னா இந்த பீஸ் கிடைக்கும். மோஸ்ட்லி இந்த சைஸில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதிகமாக யூஸ் ஆகிற சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது 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 ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இன்னும் சின்னதாக வேணும் அப்படின்னா கூட இதையும் 2ஆக கட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்டை பொறுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்றதை பொறுத்து. பட் சின்னதாக போக 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 ஃபோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதிகமாக நமக்கு வந்து இந்த 4 சைஸில் தான் வந்துட்டு தேவைப்படும். இது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது இதுவும் ரொம்ப ரேரு. சரி, இதை எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரெக்டாங்கிள் பேப்பர் எடுத்துக்கலாம். அதை ஹாஃபாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்குவோம். ஃபோல்ட் பண்ணியாச்சு. திருப்பி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்குவோம். இந்த சென்டரில் இருக்க கோட்டை வந்து சென்டர் பாயிண்ட் ஆக்கி ட்ரையாங்கிள் மேக் பண்ணுவோம். ஒரு பீஸ் அவ்வளோதான். நம்ம இந்த 4 பேப்பரையும் ஃபோல்ட் பண்ணால் இந்த மாதிரி சைஸில் கிடைக்கும். இது ரெண்டும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் கூட ஓரளவுக்கு ஈஸியாக ஓரளவுக்கு இது பண்ண முடியும். பட் இது வந்து ரொம்ப மைனூட்டாக வேலை பார்க்கணும். ஹோல்டில் ரொம்ப நேரம் நிற்க வச்சு வேலை பார்க்குறது கஷ்டம். பட் பழகிட்டோம்னா அதுவும் ஈஸியாகிடும். அது வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த ஒரு பீஸ் மட்டும். இதெல்லாம் நல்லா ஈஸியாக இருக்கும். இதை எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுன்னு அடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒன்று பின்னாடி ஒன்று கோர்த்து வச்சுட்டோம்னாக்க 10 கவுண்ட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை ஒரு 20 இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி சேர்த்து வச்சுக்கிட்டோம்னாக்கா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கலைஞ்சு போகாது. இது பண்ணிக்கலாம், ஒன்றும் கிடையாது. ஃபோல்ட் பண்ண 2 பேப்பர் இப்படி எடுத்துருக்கோமா, இந்த பாருங்கள். ஃபோல்ட் பண்ண 2 பேப்பரை ஜஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சு இந்த ஹோலில் ஒன்று, இந்த ஹோலில் ஒன்று, இதையும் மாற்றி மாற்றி இப்படி விடணும். அவ்வளோதான். இந்த ஹோலில் ஒன்று, இந்த ஹோலில் ஒன்று, இது ரெண்டையும் இப்படியே விட்டுட்டு போகணும். இதே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றாக்க இதில் ஒன்று, இந்த ஹோலில், இதில் ஒன்று, இதில் ஒன்று, இப்படி வரும். ரொம்ப பொறுமையான வேலை தான். பட் இதை ஒன்ஸ் கட் பண்ணி மடித்து வச்சிட்டோம் அப்படின்னாக்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுக்கு டக்குன்னு சேர்த்திடலாம். இந்த மாதிரி கட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அதே போல் மடிக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஃப்ரீ டயத்துலலாம் அப்பப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது, டிவி பார்க்கும்போது, சும்மா ரிலாக்ஸாக இருக்கும்போதெல்லாம் ஒரு பாக்ஸ் பக்கத்தில் வச்சுட்டு மடித்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்க எப்போ வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல பிரைட் கலர்ஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.